அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான பதிவு எத பத்தி அப்டின்னா, நான் துவா கேட்குறேன். 5 வேளை தொழுது தொழுது அல்லாஹ்கிட்ட துவா கேட்குறேன். ஆனா என்னுடைய துவா கபூலாகல அப்படின்னு நெனச்சு கவலைப்படுறவங்களுக்கு தான் இந்த பதிவு. பொதுவாவே நம்ம கேட்குற துவாக்கள் எல்லாம் 2 இடங்கள தாண்டி அல்லாஹ்கிட்ட போய் சேரும். முதலாவது இடம் நம்ம கேட்குற துவா பூமிய தாண்டி போகும். 2வது இடம் வானத்த தாண்டி அல்லாஹ்கிட்ட போகும். நான் சொல்ல போற இந்த வார்த்தைகள உங்க 5 நேர தொழுகைக்கு பின்னாடி ஓதிட்டு, அதுக்கப்புறம் நீங்க துவா கேட்கல, சும்மாவே துவா கேட்குறீங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா உங்களுடைய துவா வானத்துக்கும், பூமிக்கும் நடுவுலயே நின்றும். அல்லாஹ் கிட்ட போய் சேராது. அதே மாதிரி ஒரு வாட்டியும் துவா கேட்கறதுக்கு முன்னாடியும், துவா கேட்டு ஆமீன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நம்ம ஒரு வார்த்தைய சொல்லி முடிக்கணும். அந்த வார்த்தையும் சொல்லி முடிச்சா தான் அல்லாஹ் கிட்ட போய் துவா முழுமையா சென்றடையும். அந்த வார்த்தை என்னன்னு பதிவு கடைசியில சொல்றேன். நிச்சயமா இந்த வார்த்தைகள சொல்லி அல்லாஹ்கிட்ட துவா கேட்டு முடிச்சா, அடுத்த வாட்டி நீங்க அந்த துவாவ கேட்டு ஆமீன்னு சொல்லும்போதே அல்லாஹு தஆலா அந்த துவாவ கபூலாக்கி குடுத்துருவான். அதே மாரி எந்த ஒரு சின்ன துவாவா இருந்தாலும் சரி, பெரிய துவாவா இருந்தாலும் சரி, அல்லாஹ்கிட்ட கேட்கும்போது அந்த துவா ஏற்கனவே கபூலாகுன மாதிரி ஒரு நம்பிக்கையோட அல்லாஹ்ட்ட துவா கேட்கணும். இந்த துவாவ அல்லாஹ் நிச்சயமா கபூல் செஞ்சு குடுத்துருவான். அவன்கிட்ட ஒப்படைச்சுட்டா, அது நிறைவேறாம இருக்காது. நம்பிக்கையோட துவா கேட்டா தான் சீக்கிரம் கபூலாகும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து துவா கேட்கணும். அப்பதான் துவா கபூலாகும் அப்படின்னு நெறைய ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க. இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்றான், "என்னுடைய அடியான் என்னை எப்படி எண்ணுகிறானோ மனதில், அதே மாரி தான் நானும் இருப்பேன் அவன் கூட" அப்படின்னு சொல்றான். அப்படின்னா, நம்ம அல்லாஹ் நம்ம துவாவ கபூலாக்குவான்னு நெனச்சு துவா கேட்டா, அல்லாஹ் அப்படியே இருப்பான். துவா கேட்கறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்ன அப்படின்னா, "யா தல் ஜலாலி வல் இக்ராம், யா ஹய்யும் யா கய்யூம்." திரும்ப சொல்றேன். யா தல் ஜலாலி வல் இக்ராம், யா ஹய்யும் யா கய்யூம். இதனுடைய பொருள், யா அல்லாஹ் கண்ணியமும் மகத்துவமும் நிறைந்தோனே, எல்லா நிலைகளிலும் நிலையாக இருப்பவனே, இன்னும் எல்லாவற்றையும் நிலைநிறுத்துபவனே. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த வார்த்தைகள கூறின பிறகு அல்லாஹ்கிட்ட துவா கேட்டா, நிச்சயமா அந்த துவா அல்லாஹ்கிட்ட சென்றடையும். இன்னும் இறுதியா சொல்றேன்னு சொன்ன விஷயம் என்ன அப்டின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, "எந்த ஒரு துவாவ கேட்கறதுக்கு முன்னாடியும் என் மீது ஸலவாத்து கூறுங்கள். ஸலவாத்து கூறவில்லையானால் உங்களுடைய துவா வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலே நின்றுவிடும்" அப்படின்னு. எனவே ஒரு துவாவ கேட்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, அந்த துவாவ கேட்டு முடித்த பிறகும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல மறக்காதீங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு 3 விஷயம் சொல்லியிருக்கேன். முதலாவது என்னன்னா, நான் சொன்ன அந்த துவாக்களையும் ஓதிட்டு அதுக்கப்புறம் துவா கேட்கறது. 2வது விஷயம் அல்லாஹ் தஆலா நிச்சயமா நம்ம துவாவ கபூலாக்கிருவான் அப்படின்னு நம்பிக்கையோட துவா கேட்கறது. 3வது விஷயம் துவா கேட்கறதுக்கு முன்னாடியும், துவா கேட்டதுக்கு அப்புறமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறி துவா கேட்கறது. இந்த 3 விஷயங்கள கடைப்பிடிச்சு துவா கேட்டீங்க அப்படின்னா, நிச்சயமா உங்க துவா கபூலாகும். அல்லாஹுவின் நல்லடியார்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் அல்லாஹு தஆலா எப்படி என எண்ணுகிறோமோ, அப்படியே அவன் ஆக்கி விடுகிறான். இன்ஷா அல்லாஹ். இன்றே உங்களுடைய துவாக்கள் எல்லாத்துலயும் இந்த வழிமுறைகளை பின்பற்றிட்டு, அல்லாஹு தஆலா உங்க துவாவ கபூல் செஞ்சு குடுத்துட்டான் அப்படின்னு நல்ல விஷயத்த சொல்லுங்க. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலா முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில்